அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் என் சொந்தங்களே. ஹாப்பி தீபாவளி டு ஆல். தீபாவளி அன்னைக்கு காலையில் நான் வந்து அம்மா வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. அம்மா வீட்டுக்கு காலையில் போகிறதா ஐடியாவே இல்லை. நான் வந்து மழை பெஞ்சிட்டு இருக்கிறதுனால சரி வேண்டாம் எங்கேயும் போவேன், நம்ம வீட்டிலேயே தீபாவளி செலிப்ரேட் பண்ணிக்கலான்னு தான் இருந்தேன். ஆனால் முந்தின நாள் பாப்பா வந்து ட்ரெஸ் எடுக்க பாப்பா வந்ததுனால குட்டி பாப்பாவை கூட்டிகிட்டு போயிட்டா. ஸோ அதனால் நம்ம பாப்பா இல்லாமல் நம்ம எப்படி தீபாவளி செலிப்ரேட் பண்ண முடியும்? அதனால் அம்மா வீட்டுக்கு போயிட்டு அம்மா வீட்டுக்கு காலைல போனது அம்மா இட்லி சுட்டு வடைலாம் சுட்டு சுசியம் முந்திரி அந்த மாதிரிலாம் சுட்டு வச்சுருந்தாங்க. எனக்கு அதெல்லாம் பிடிக்காது. அதனால் 2 இட்லியும் 2 வடையும் வச்சு சாப்பிட்டுட்டு அம்மா சொன்னாங்க கோயிலுக்கு போயிட்டு வா. அந்த கோயில் இந்த கோயில் வந்து எனக்கு மாடத்தியம்மன் கோயில், பன்னம்பாறையில் இருக்க, தூத்துக்குடி மாவட்டம் பன்னம்பாறையில் இருக்க மாடத்தியம்மன் கோயில். அந்த கோயில் பேர் தான் எனக்கும் என் தம்பிக்கும் வச்சுருக்கேன். என் தம்பி பேர் மாணிக்கராஜா, என் பேர் மாடத்தி என்ற மாலதி. ஸோ அதனால் கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு வந்தோம். வந்தப்புறம் என் தம்பி கடைக்கு போயிட்டு மட்டன் வாங்கிட்டு வந்தான். ஸோ மட்டன் குக் பண்ணிட்டு இருந்தாங்க என் தங்கச்சி எங்கள் அம்மாவும் சேர்ந்து. மட்டன் குக் பண்ணி சமைச்சிட்டு இருக்க கேப்பில் நான் அப்படி வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். இதுதான் மக்களை என்னோடய வீடு. நான் வந்து சின்ன வயசில் இருந்து இந்த வீட்டில் தான் இருந்தேன். இந்த வீடு வந்து இப்போ கொஞ்சம் கட்டினது, சீட்டு போட்ட வீடு. அதுக்கு முன்னாடி நாங்கள் வந்து ஒரு குடிசை வீட்டில் தான் நாங்கள் இருந்தோம். சின்ன பிள்ளையில இருந்தோம், எனக்கு விவரம் வரைக்கும் நாங்கள் குடிசை வீட்டில் தான் இருந்தோம். எங்கள் அம்மா சமைச்சு தந்தாங்க. மட்டன் வச்சு சோறு வச்சு மட்டன் குழம்பு